ஆர்சிபி, எம்ஐ 2 டீமும் இப்போ வந்து ஒரு கம்பேக் ஃபேஸ்ல இருக்காங்க. எம்ஐ 5 பேக் டு பேக் விக்டரிஸ பார்த்துட்டாங்க. ஆர்சிபி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அவே வின்ஸ் தொடர்ந்து 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 இல்ல, 5 இல்ல, 6 இல்ல, 7 போயிட்டே இருக்குது இவங்களுடைய அவே வின்ஸ். ஸோ 2 டீம்ஸுமே ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்க இந்த சீசன்ல இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிளே ஆஃப்ஸோடைய ஸ்பாட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது டாப் 4ல இருந்தவங்கள்ல சில பேர் இப்படி கீழே போயிருக்காங்க, சில பேர் அப்படி உள்ள வந்திருக்காங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டாப்ல இருக்கக்கூடிய ஜிடி அண்ட் டிசியை விட மேட்சோடைய எண்ணிக்கையில வேணா 1 2 அங்க இங்கே அதிகமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பாக ஒரு டாப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்சிபி அதே மாதிரி வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரான்ச்சைசி ஃபேன்ஸுடைய ஹேட்ரட், கலாய் எல்லாத்தையும் தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த சீசனில் அவங்க காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. சீசன் நம்பர் 18 விராட் கோலியுடைய நம்பர் 18க்காக உண்மையாகவே இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதுக்கான எல்லா வேலைகளும் சரியாக நடந்துட்டு இருக்குதுங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. விராட் கோலியுடைய இந்த ஆர்சிபி அணி அவரை ஒரு ஐடென்டிட்டியாக வச்சிருக்கிறத இந்த வருஷம் அவர் சரியாக விளையாடாத டைமில் கூட அவருக்கு பதிலாக ஸ்டெப் அப் பண்ணி விளையாடக்கூடிய மற்ற வீரர்களின் கான்ட்ரிபியூஷனில் இந்த சீசனில் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கடந்த ஒரு 3-4 மேட்சா தலைவன் ஃபார்முக்கு வந்த உடனே கையில் பிடிக்க முடியல ஆர்சிபியை. வெற்றி மேல் வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக எம்ஐ அண்ட் ஆர்சிபி கிட்ட பார்க்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷனில் அவங்க பண்ண முடிவுகள், அந்த ஆக்ஷனுடைய பர்ச்சேசஸ் எல்லாருமே சரியாக விளையாடுறது, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அவங்க கொடுக்குறது, அவங்க மேலே வச்சிருந்த எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமாக அவங்களுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி யாரை நம்பி வாங்கியிருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் ஆனால் இந்த முறை பெர்ஃபார்மன்ஸோடைய லெவல் பீக் ஆயிருக்குது பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியோடைய மெயின் ஸ்ட்ரென்த்தே இந்த வருஷம் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங். ஜாஷ் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், இந்த 2 பேரும் போட்டு வச்சு வாங்குறாங்க ஆர்சிபியோடைய ஆப்போசிட்டில் வர எந்த டீம் பேட்டர்ஸாக இருந்தாலும் கூட. ஸோ இதுதான் ஆர்சிபியோடைய இந்த வருஷம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சுயா சர்மா எங்களுடைய டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ இந்த மேட்சுடைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் செரமனியில் ஆரஞ்சு கேப்பை ஹோல்ட் பண்ணுறாரு விராட் கோலி. ஜாஷ் ஹேசல்வுட் பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. குருணால் பாண்டியா பேட்டிங்கில் ஒரு ஃபார்மை பிடிச்சி இந்த மேட்ச்சில் கரெக்டான நேரத்தில் உள்ளே வந்துருக்கிறாரு. ஒரு வேல்யூபிள் 70 ஆட் ரன்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி என்ன சார் வேணும் எங்களுக்கு இப்போ அப்படின்ற மாதிரி டாப் கியரில் தட்டி தூக்கி போயிட்டே இருக்கிறாங்க ஆர்சிபி. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசனுடைய ஆரம்பத்தில் முதல் 3 மேட்ச் முடிவில் அவங்க இருந்த இடத்துக்கும் 8 மேட்ச் முடிவில் அவங்க இருக்கிற இடத்துக்கும் இப்போ 9வது மேட்ச் முடிவில் அவங்க இருக்கிற இடத்துக்கும் சொல்லி அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி அப்படியே மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 5 வின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கேப்டன்சி நடுவில் மாற்றங்கள், சூரியகுமார் யாதவ் வராரு, அப்புறம் ஹார்திக் பாண்டியாவுக்கு பிரேக் திரும்ப வர, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட டோர்னமெண்டோட ஆரம்பத்தில் நடந்த விஷயங்களை தாண்டி ஹார்திக் பாண்டியா இந்த டீம் அழகாக வழி நடத்தி எடுத்து போயிட்டு இருக்கிறார் இப்போ இத்தனை மேட்சுகளாகவே. ஸோ இவங்களுடைய பவுலிங் சாய்ஸஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலரை வந்து அடிக்கடி மாற்றுறாங்க அந்த ஒரு ஸ்லாட்டை. பட் இருந்தாலும் அது கன்சிஸ்டண்டாக ஒர்க் ஆகும். ஸ்பின்னில் மிகப்பெரிய ஒரு எலிமெண்ட் அவங்களால இது வரைக்கும் கொண்டு வர முடியல. விக்னேஷ் புத்தூர் ஒரு மேட்ச் விளையாடினார் ஒழுங்காக செம்மையாக. அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அந்த ஒரு ஓவர் அவர் கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டாக்டிக்கலாக சில விஷயங்கள் இன்னுமே மும்பை இந்தியன்ஸ் பற்றி குவெஸ்டனபிளாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து டாப் லெவல் இருக்க காரணத்தினால மும்பை இந்தியன்ஸுடைய இந்த குரோத்தும் கூட ஐபிஎல்ல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி அப்படின்ற இந்த 3 டீம்ஸில் இன்னைக்கு சிஎஸ்கே மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆர்சிபி அண்ட் எம்ஐ இந்த மாதிரி ஒரு மேஜர் 2 ஃப்ரான்ச்சைசி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஐபிஎல் ஃபேன்ஸ் இன் ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்ஸை ஒவ்வொரு மேட்ச்லையும் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு எந்த விதத்துலையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு ஒன்று. சூப்பர். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் எந்தெந்த டீம்ஸ் உங்களுடைய டாப் 4ல் ஃபைனலாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி அடித்து மேலே வந்துருக்குறாங்க. இது இப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா திரும்பவும் பழைய மாதிரி வந்து நம்மளுடைய பிவிகேஎஸ் உள்ளே வந்துடும், எல்எஸ்ஜி உள்ளே வரும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? உங்களுடைய டாப் 4 யார் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது வரை எப்படி கொடுத்து ஓகே பாய்.